Hi students, today we are going to explain Coulomb's law in electrostatics. இப்போ நீங்க குவிக் ரிவிஷன் பண்ணும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா முதல் டாபிக்கை நீங்க படிக்க வேண்டியது எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த கூலம்ஸ் லா தான் உங்களுக்கு படிக்க வேண்டியது இருக்கும். இது தரவா வச்சுக்கிட்டீங்கன்னா இனி அடுத்து வர்ற கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் டைபோல், அப்புறம் ஆக்சியல் லைன், ஈக்குட்டோரியல் லைன் எல்லாமே ரொம்ப ஈஸியா போயிடும் உங்களுக்கு. அப்போ இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இதை பார்ப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இப்போ கூலம்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, அது என்ன லா, எதுக்காக அதை படிக்கணும்? இட் இஸ் எ லா which is used to measure the force acting between two static charges. Chapter name electrostatics தான். We are going to study about electric charges at rest. Understand? ரெண்டு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன், Q1 and Q2. They are at rest. They are placed in a medium, namely air. அப்படி இல்லைன்னா vacuum கூட நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். So two charges, point charges. Okay, these two charges are point charges and they are static charges at rest. They are placed at a distance of separation r. In which medium? In air or vacuum. That means free space. அப்படி நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப ரெண்டுமே என்ன டைப் ஆஃப் சார்ஜஸ் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ். இங்க பாருங்க, Q1 is also positive, Q2 is also positive. அப்ப நம்ம ஏர்லியர் கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் they are called as like charges. ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் they are also called as what? Like charges. ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவாக இருந்தால் that is called as what? Unlike charges. இங்க நம்ம என்ன டைப் ஆஃப் சார்ஜஸ் எடுத்திருக்கோம்னு கேட்டீங்கன்னாக்க ரெண்டுமே பாசிட்டிவ், அதனால these two charges are called as what? Like charges. அப்போ what will be the nature of the force between the like charges? It will be repulsive. ரெண்டுமே ரிப்பல் பண்ணும் இல்லையா? அப்ப ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு அப்படியே ரிப்பல் பண்ணி they will try to move away from each other. Why? Because the first charge Q1 will exert a repulsive force on the second charge Q2. Because of that, the second charge will be repelled in this direction. So second charge is experiencing a force due to which charge? Due to the first charge. அப்ப நம்ம இங்க F போட்டு this force is acting on the second charge. அதனால first subscript 2 அப்படினு போட்டுக்கிறேன். இது யாரு எக்ஸர்ட் பண்ண சார்ஜ்? Q1 தானே. அப்போ அது செகண்ட் சப்ஸ்கிரிப்ட்ல போடுறேன் நானு. புரியுதா? ஓகே. அப்ப F21 அப்படினா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கனா it is the magnitude of the force. What type of force? Repulsive force. Exerted by whom? The first charge. On whom? The second charge. அதனால ரெண்டு சப்ஸ்கிரிப்ட் இருக்குது பாருங்க. அப்ப F21 அப்படினா என்ன அர்த்தம்? It is the repulsive force acting on the second charge due to the, அதாவது exerted by the first charge அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னாக்க டுவர்ட்ஸ் த ரைட் சைடு நான் போட்டுருக்கிறேன். இது ஸ்கேலார் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் வெக்டார் ஃபார்முக்கு நம்ம போகலாம். அப்ப F21ங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த செகண்ட் சார்ஜ் எக்ஸர்டட் பை த ஃபர்ஸ்ட் சார்ஜ். அப்ப செகண்ட் சார்ஜ் Q2ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆக போகுது பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ். சரி, அதே டயத்துல இந்த செகண்ட் charge, positive charge, namely Q2, this will also try to repel the first charge Q1 along the negative x direction. இல்லையா? it is a mutual force தானே. ஒருத்தர் ரிப்பல் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட் தான், ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அவ்வளவுதானே ஒழிஞ்சு மேக்னிடியூட் will be the same. இப்போ the force exerted by the second charge on the first charge எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க ஆப்போசிட் டு that of the F21. அப்ப இந்த டைரக்ஷன்ல இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குப்பா. அந்த ஃபோர்ஸ் என்ன? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஃபர்ஸ்ட் சார்ஜ் எக்ஸர்டட் பை த செகண்ட் சார்ஜ். ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே மியூச்சுவல் ஃபோர்ஸ் தானே, ஒருத்தர் ரிப்பல் பண்றாங்க இல்லையா? அப்ப ரெண்டு பேருமே சேம் ஃபோர்ஸ் தான் எக்ஸர்ட் பண்ணிருப்பாங்க. அதனால இப்ப ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கேலார் ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்ட்?
அப்போ the magnitude of the force F21 must be equal to the magnitude of the force F12, and that was why I am going to take the symbol F. காமனான ஒரு சிம்பல் நான் யூஸ் பண்ண போறேன். ரெண்டுமே ஒண்ணுதானே. அப்ப இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு சார்ஜ்ல என்ன நேச்சர் ஆஃப் த ஃபோர்ஸ்? ரிபல்சிவ். இது அட்ராக்டிவாவும் இருக்கலாம் எந்த கேஸ்ல? அன்லைக் சார்ஜஸ் ஆக இருந்தால். புரியுதா? இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாமா? அப்ப இந்த ஃபோர்ஸ் ஆனது F ன்னு நம்ம இன்டிமேட் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த ஃபோர்ஸ் ஆனது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து this force depends on which factor அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கொடுக்கப்பட்டுள்ள ரெண்டு சார்ஜஸ் Q1 and Q2 டைரக்டா டிபெண்ட் பண்ணிருக்கு. ரெண்டுமே ஸ்ட்ராங் சார்ஜஸ்னா ஃபோர்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெண்டுமே வீக் சார்ஜஸ்னா ஃபோர்ஸும் வீக்கா இருக்கும். அது எப்படி? This force is directly proportional to the product of the charges. அப்ப Q1 into Q2. புரியுதாப்பா? அப்ப the force of either attraction or repulsion in general is directly proportional to what factor? The product of the 2 point charges at rest. Second, இப்போ இந்த ரெண்டு சார்ஜுமே ரொம்ப க்ளோஸரா வர க்ளோஸா கொண்டு வர ரிப்பல்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அப்ப தள்ளி வைக்க டிஸ்டன்ஸ் கூடிக்கிட்டே போகுது. அப்ப ரிப்பல்ஷன் வந்து ரொம்ப கம்மி ஆகிட்டே போயிடும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இட் ஒபேஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. புரியுதா? கிராவிடேஷன் லா படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் பிஹேவ் பண்ணுது. அப்ப the second statement goes like this. The force, the electrostatic force is inversely proportional to the square of the distance r between the two charges. அப்ப it is inversely proportional to r square. அப்படின்னா 1 by r square நம்ம ஏன் போடுறோம்? இதுக்கு ஏன் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு பேர் கொடுத்தாங்க? the square term வந்து inverse proportion to the force இருக்கிறதுனால. அதனால தான் இதுக்கு பேர் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. சரி, இப்போ இதுதான் ஆக்சுவலா நம்ம ஸ்டேட்மெண்ட் டெக்ஸ்ட் புக்ல இவ்வளவுதான் கொடுத்திருப்பாங்க. இப்போ மூணாவதா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. the force of attraction or repulsion also depends on a third factor. What is that? Is the medium. நம்ம எந்த மீடியத்துல வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ ஏர்ல வச்சிருக்கிறோம், புரியுதா? ஃபோர்ஸ் F னு வச்சிருக்கிறோம். இதே டூ சார்ஜஸ் இதே டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன்ல வாட்டருக்குள்ள வைக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா the force decrease ஆயிரும். அதை இனிமே நம்ம பார்க்க போறோம். முதல்ல நான் சொல்லிடுறேன். என்ன, எப்பவுமே நீங்க மைண்ட்ல எப்பவுமே மைண்ட் செட் என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டம் வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டு சார்ஜ் கொடுக்கப்பட்டிருக்கிற டிஸ்டன்ஸ்ல எப்ப மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அது வந்து இருக்கும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது ஏர் ஆர் வேக்யூம்ல தான். நீ எந்த மீடியத்துல வேணாலும் வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? ஃபோர்ஸ் கம்மியாயிரும். அதே டிஸ்டன்ஸுக்கு அதே சார்ஜஸுக்கு ஃபோர்ஸ் கம்மியாயிடும். அது எத்தனை மடங்கு அப்படிங்கிறது அது என்ன மீடியமோ அதை பொறுத்து இருக்குது. புரியுதாப்பா? அதை இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப மூணாவது ஃபேக்டர் வந்து இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த மீடியம் சொல்ல போறோம். அது ஒரு கரெக்டான ஸ்டேஜ்ல நான் சொல்லுவேன். இப்ப பார்த்துட்டே வாங்க. அப்ப வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கூலம்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்? நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது கூலம்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஸ்டேட்ஸ் தட் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். the electrostatic force of attraction or repulsion between 2 point charges at rest. இப்படி தான் ஆரம்பிக்கணும். நான் ரிப்பீட் பண்றேன். Coulomb's law in electrostatics states that the electrostatic force of attraction or repulsion between 2 point charges at rest, okay, is அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்டா பிரிச்சு நீட்டா எழுதுங்க. one below the other வேர்ட்ஸ்ல எழுதுங்க. directly proportional to the product of the magnitude of the charges அப்படின்னு போட்டுட்டு உடனே சிம்பல் எழுதிருங்க. F is proportional to Q1 into Q2. அதுக்கு அடுத்து நம்பர் 2 என்ன? is inversely proportional to the square of the distance between the 2 point charges அப்படின்னு வேர்ட்ஸ்ல எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே நம்ம இந்த எக்ஸ்பிரஷனையும் எழுதணும். that is F is proportional to 1 by R square. அவ்வளவுதான், ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து எக்ஸ்பிரஷன் தான் நம்ம எழுதியிருக்கோம். இதை ஈக்குவேஷனா நம்ம கொண்டு வரணும். ஈக்குவேஷன் அப்படின்னா அது ஒரு சிம்பிள் வரணும் இல்லையா? ஈக்குவல் டு. அப்போ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் இப்போ எழுத போறேன். அப்போ F is proportional to Q1 into Q2 divided by R square. புரியுதா? இதை ஈக்குவேஷனா மாத்த போறேன். இப்போ
நல்லா கவனிங்க, இது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் தான். இதை ஈக்குவேஷனா மாத்த போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு அர்த்தம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடும் ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த சிம்பிள். அப்போ ஈக்குவல் டு, திஸ் இஸ் ஈக்குவல் டு a proportionality constant k into q1 q2. ஓகே, k into q1 q2 divided by r square. இந்த k அப்படிங்கிறது நம்ம proportionality constant. புரியுதா? இந்த proportionality constant தான் நான் சொன்ன மூணாவது ஃபேக்டர். That is, this force also depends on the medium in which the two charges are kept. புரியுதாப்பா? அப்ப k is a constant of proportionality ன்னு சொல்லிட்டோம். But it depends on whom? It depends on the medium inside which the two charges are placed. அப்ப air அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? அப்ப water அப்படிங்கிறதுக்கு வேற வேல்யூ. k has different values in different medium. இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம சொல்லும்போது k is a constant ன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா is it a constant for all the medium? No. The value of k is not the same for air and water and alcohol and oil. It differs. அதனால k is a constant of proportionality only for a particular given medium. இப்ப நம்ம என்ன மீடியம் எடுத்திருக்கிறோம் சொல்லுங்க? air or vacuum. ரெண்டும் ஒரே constant of proportionality தான். புரியுதா? அப்ப இந்த k வந்து for air or vacuum, the value of the proportionality constant is found to be 1 by 4 pi epsilon naught, and this is a constant. Understand? It is a constant for a given medium. Only for one particular medium it is constant. சரிப்பா, இங்க ஒரு புது சிம்பல் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். எப்சிலான் 0, எப்சிலான் நாட் அப்படின்னா என்ன? அத நம்ம தெளிவா எழுதுவோம் இங்க. அப்ப எப்சிலான் நாட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is called as permittivity of a free space. Permittivity of a free space or vacuum. ஓகேவா? அதாவது இப்ப சுருக்கமா சொல்ல போனா ரெண்டு சார்ஜஸ் நான் வந்து ஏர்ல வைக்கிறேன். அப்ப அந்த ஏர்ங்கிற மீடியம் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரிப்பல் பண்றதுக்கு எந்த அளவுக்கு அனுமதிக்கும்? By how much it will allow the two charges to repel each other. இதே two charges வந்து இப்ப வாட்டருக்குள்ள வைக்கிறேன் அதே டிஸ்டன்ஸ்ல. அப்ப by how much times the water will permit them to repel each other. புரியுதாப்பா நான் சொல்றது? இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க கிளாஸ்ல, நீங்க டெஸ்க்ல ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த டீச்சர் வந்து கொஞ்சம் லிபரலா இருந்தாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த பிரிவுல வேற ஸ்ட்ரிக்டான டீச்சர் வர்றாரு, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அப்ப நீங்க ரெண்டு பேருக்கு உள்ள பேச்சுவார்த்தை குறைஞ்சிருது. இன்னொரு ஆள் மூணாவது ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப முரட்டா ஆள் அவரு, எதுக்கு நான் அடிச்சிருவாரு. புரியுதா? அப்ப அப்படிப்பட்ட டீச்சர் தான் நீங்க ரிஜிட்டா உட்கார்ந்துருப்பீங்க கிளாஸ்ல. அப்ப he is not permitting you. அதே மாதிரிதான் when two charges are placed in air or water or oil or any other medium, the force between them depends on this factor also, permittivity. இப்ப நம்ம ஃப்ரீ ஸ்பேஸோட பெர்மிட்டிவிட்டிக்கு வந்து என்ன சிம்பல் யூஸ் பண்ணிருக்கோம்? எப்சிலான் 0, எப்சிலான் நாட். இது வாட்டர் ஆர் எனி அதர் மீடியம் எடுத்தோம்னா எப்சிலான் நாட்டுக்கு பதிலா எப்சிலான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த நாட் அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்டிவ் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் வாட்டர், ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏர் ஆர் வேக்யூம். இதோட வேல்யூ இருக்குப்பா, இதோட வேல்யூ நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கு. அது வந்து 8.854 into 10 to the power of minus 12. இதோட வேல்யூ வந்து 10 power minus 12. யூனிட் வந்து கூலம் ஸ்கொயர் பெர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ வந்து அடிக்கடி ஐஐடி நீட் என்ட்ரன்ஸ்ல கூட கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. the unit of ஓகே, the unit of permittivity அப்படின்னு இதை கேட்டுட்டே இருக்காங்க. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும், திரும்ப திரும்ப எழுதி பார்த்து ஞாபகமா வச்சுக்கணும். அப்ப இதுக்கு what is the name of epsilon naught? Epsilon naught is called as the permittivity of free space or air or vacuum. Understand? சரி, இப்போ நான் இதை சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். பாருங்க, 1 by 4 pi epsilon naught இருக்கு. அப்போ 1 divided by 4 into 3.14 into இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணா, therefore k is found to be 9 into 10 to the power of 9 அப்படிங்கிற நியூமெரிக்கல் வேல்யூ வந்துருச்சு. இப்ப நீங்க சொல்லணும் what should be the unit of k அப்படிங்கிறது. அது இன்னொரு क्वेश्चन, நம்ம போர்டு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற क्वेश्चन. what is the numerical value and unit of the constant k அப்படின்னு கேட்பாங்க.
இப்போ 1/4 pi எப்சிலான் நாட் தானே k. அப்ப எப்சிலான் நாட் டினாமினேட்டருக்கு போயிருது இல்லையா, டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப யூனிட் ஆஃப் k வந்து அப்படியே இதோட ரெசிப்ரோக்கலா தான் இருக்க முடியும். அப்ப கூலும் பவர் 2 இருக்குது, அப்ப இங்க கூலும் பவர் -2 வரணும். அதே மாதிரி இங்க நியூட்டன் பவர் -1 இருக்குது, அப்ப இங்க நியூட்டன். இப்ப மீட்டர் ஸ்கொயர், அதனால இதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். இப்ப நீங்க படிக்கும் போது வந்து n பவர் 1 m பவர் 2 c பவர் -2 அப்படி படிக்க கூடாது. படிக்கும் போது தெளிவா படிக்கணும். இந்த யூனிட் எப்படி படிக்கணும்னு சொல்லி தரேன் பாருங்க. கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த யூனிட் எப்படி படிக்கிறது, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இது வந்து ஸ்கேலார் ஃபார்ம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது the force of attraction or repulsion between any 2 point charges, okay, separated by distance r is given by therefore this force. நம்ம எந்த மீடியத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஏர் ஆர் வேக்யூம் தானே. இப்போ நான் என்ன சிம்பல் யூஸ் பண்றேன்னு பாருங்க, AIR ஏர் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். எனக்கு தெரியணும் அது ஃபோர்ஸ் இன் ஏர் அப்படின்னு. அப்ப this is equal to 1/4 pi epsilon naught 1/4 pi epsilon naught into q1 into q2 divided by r square. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன். புரியுதா? இதுதான் கூலம்ஸ் லா. அதாவது the force between 2 point charges, static charges at air, in air at a distance of r. என்ன மீடியம்? in air. புரியுதா? இப்போ நான் ஏருக்கு பதிலா அப்படியே அந்த செட்டப்பை தூக்கி தண்ணிக்குள்ள வைக்கிறேன். வாட்டர் ஆர் ஆல்கஹால் ஆர் எனி அதர் மீடியம் அப்படின்னு வைக்க போறேன். அப்ப it will not experience the same force தானே. the force decreasesங்கறத போல தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஏர்ல தான் ரெண்டு சார்ஜ் வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறத மைண்ட் செட்ல வச்சுக்கணும். அப்ப அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா? அப்ப in any other medium, okay, in any other medium other than air or vacuum, the force in the medium is given by F medium is equal to 1/4 pi epsilon naught into q1 into q2 by r square. இதுல இன்னொரு ஃபேக்ட் இருக்குது, அது எப்சிலான் r. புரியுதா? அப்ப இது எப்சிலான் r டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் மீடியத்துக்கு. அதாவது in any other mediumனு வரும்போது இந்த எப்சிலான் நாட் கூட இன்னொரு ஃபேக்டரை நம்ம மல்டிப்ளை பண்றோம். புரியுதா? அப்போ f in a medium is equal to 1/4 pi epsilon naught epsilon r times னு வருது. அப்ப what is epsilon r அப்படின்னு நம்ம எழுத போறோம். அப்போ this epsilon naught into epsilon r இருக்கு இல்லையா, this is denoted by the symbol epsilon, வெறும் epsilon. இதை நீங்க கத்துக்கணும். புரியுதா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க. இனி போக போக நிறைய டெரிவேஷன்ஸ்ல இது வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணும், f in air எழுதும்போது the constant of proportionalityல epsilon naught அப்படிங்கிற சிம்பல் ஃப்ரீ ஸ்பேஸ் உடைய கான்ஸ்டன்ட். அப்ப மீடியத்துக்கு வரும்போது இதோட அது எத்தனை மடங்கு ஜாஸ்தியா பெர்மிட் பண்ணும், இல்ல அதோட எத்தனை மடங்கு கம்மியா பெர்மிட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம எப்சிலான் r அப்படிங்கிற ஃபேக்டர்ல நம்ம இண்டிகேட் பண்றோம். அப்ப இந்த ப்ராடக்ட் ஆஃப் எப்சிலான் நாட் எப்சிலான் r இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு சிம்பல் நம்ம யூஸ் பண்றோம், அதுதான் எப்சிலான். அப்ப இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க எப்சிலான். எப்சிலான் இஸ் கால்ட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். ஓகே, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த given medium. என்ன மீடியம் எடுத்திருக்கோமோ அதோட பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்ப எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் r. ஓகேவா? இப்போ இதோட யூனிட், இந்த எப்சிலானோட யூனிட்டும் இதே தானே. அதாவது கூலும் ஸ்கொயர், இதோட யூனிட் வந்து கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் தான் இதோட யூனிட்டும். சரி, இப்போ இதுல லெஃப்ட் சைடு எப்சிலான் நாட் எப்சிலான் r இருக்குது, ரைட் சைடு வந்து எப்சிலான் இருக்குது இல்லையா. அப்ப இந்த ப்ராடக்ட்ல இருந்து I will get an equation for epsilon r. இப்ப epsilon r, therefore what is epsilon r must be equal to epsilon divided by epsilon naught இல்லையா. அப்ப this is a ratio of which two factors? நியூமரேட்டர்ல வந்து permittivity of the given medium இருக்கு, denominatorல permittivity of the free space or air. இது free space அல்லது air கூட அதே வேல்யூ தான். அப்ப it is a ratio தானே. அப்ப
epsilon divided by epsilon naught. இந்த ரேஷியோவுக்கு பேரு தான் epsilon r, where this epsilon r is called as a relative permittivity of the given medium. So relative permittivity of the given medium. கொடுத்திருக்கிற மீடியத்தோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா என்ன அர்த்தம்? we are comparing the permittivity of the medium with respect to the permittivity of air. புரியுதா? அப்ப permittivity of the given medium divided by permittivity of air is equal to what? Relative permittivity. அப்ப அதுக்கு யூனிட் இருக்க சான்ஸே இல்ல. ஏன்னா the unit of epsilon is coulomb square per Newton meter square. And the unit for epsilon naught also is coulomb square per Newton meter square. அது ரெண்டும் கேன்சல் ஆயிரதுனால this epsilon r has no unit. So it has no unit. It is another constant. அவ்வளவுதான். இப்போ நம்ம லேட்டரான கான்செப்ட்ல எல்லாத்துக்குமே இந்த எப்சிலான் ஆர் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொரு நேம் கொடுக்க போறோம். அதை இப்போ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது எப்சிலான் ஆர் is in later topics you will give another name to this that is also called as a dielectric constant. ஓகேவா? dielectric constant அப்படிங்கிற நேம் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல, அடுத்த பேஜ்லயே அது வந்துரும். அப்ப நம்ம இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அப்ப இதுதான்ப்பா நம்மளுக்கு வந்து கூலம்ஸ் லா அப்படின்னு சொன்னாலே இது வரைக்கும் நீங்க ஆக்சுவலா டிரைவ் பண்ணணும். இப்போ இதே வந்து கூலம்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் அப்படின்னு கேட்டுருவாங்க. கூலம்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இது வரைக்கும் எழுதிருங்க. எழுதிட்டு கடைசியில வந்து டைரக்ஷன் ஆஃப் த டூ ஃபோர்சஸ் F12 and F21 அப்படிங்கறத நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அதை நம்ம இன்னொரு செப்பரேட் வீடியோல நம்ம பார்ப்போம். புரியுதா? ஏன்னா இதுவே உங்களுக்கு ரொம்ப லெங்க்தியா இருக்குது. அதை நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். இதுல முக்கியமான வந்து ஐஐடி அண்ட் நீட் எக்ஸாம்ஸுக்கு தேவையான ஒரு ஃபேக்ட் நான் எழுத போறேன். புரியுதா? அப்ப டிப்ஸ் ஃபார் ஐஐடி அப்படின்னு நம்ம எழுதணும்னா இப்ப நீங்க இந்த ஐஐடி அண்ட் நீட் எக்ஸாம்ஸுக்கு தேவையான ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க the force okay between any two charges in air is always greater than the force between the same two charges at the same distance in any medium. புரியுதா? And this F in air is equal to how many times the force இப்ப இந்த ஈக்குவேஷன் பாருங்க. F in air ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அப்ப F in medium இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா கிடைச்சிரும்லப்பா. இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு கிடைச்சிரும் இல்லையா? அப்ப F in air is equal to epsilon r times F in a medium அப்படின்னு வந்துரும். அப்போ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல என்ன கொடுப்பாங்கன்னா two charges experience a force of so many Newton அப்படின்னு கொடுப்பாங்க in a given medium. புரியுதா? of epsilon r வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்ப find the force between the same two charges in air அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அது குயிக்கா நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு क्वेश्चन கரெக்ட் ஆயிரும். அப்ப F in air is equal to epsilon r times F in a medium. இது ரிவர்ஸா கேட்பாங்க. F in air கொடுத்துருவாங்க. அப்ப F in a medium of வேல்யூ epsilon r கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? அப்ப F in medium is equal to F air divided by epsilon r. அதுக்கு தான் நான் உங்களுக்கு பிகினிங்லயே சொல்லி கொடுத்துட்டேன். எந்த ரெண்டு சார்ஜாக இருந்தாலும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷனாக இருந்தாலும், எந்த மீடியத்துல இந்த கூலும் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது ஏர் ஆர் வேக்யூம் தான். வேற எந்த மீடியத்துல நீங்க வச்சீங்கனாலும் அந்த ஃபோர்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து F in air இருக்கு இல்லையா? இப்போ இதே சேம் டூ சார்ஜஸ் வந்து அப்படியே எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுறேன். சேம் டூ சார்ஜஸ் Q1 and Q2 are separated by distance R inside water அப்படின்னு பண்ணும்போது அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்? வாட்டருக்குள்ள வச்ச உடனே ஃபோர்ஸ் கம்மியாகிறது தெரியுதா? கம்மியாயிரும்லப்பா, ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிரும். புரியுதா? அப்ப இப்ப F in air ஜாஸ்தியா இருக்கும். எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 80 times. அண்டர்ஸ்டாண்ட்? 80 times the force inside water. அப்ப force between two charges in water is how many times that of air? 1/80 times that of the force in air. அந்த மாதிரி வரும். புரியுதா? அப்போ
இதுதான் உங்களுக்கு வந்து கூலம்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப நம்ம பார்த்திருக்கிறது வந்து ஸ்கேலார் ஃபார்ம் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். புரியுதா? So we have explained this law in scalar form. So the summary of this I will tell you very quickly. It states that the force of attraction or repulsion between any two point charges at rest is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between the two charges. Understand? Also I told you it depends on the medium inside which the two charges are placed. So if you convert this expression into equation, that is F equal to K into Q1 Q2 by R square, where K is a constant of proportionality which again depends on the medium. Okay students, I hope you must have understood. The next video is Coulomb's law in electrostatics explained in the vector form. Okay, fine.